வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் கமெண்ட்டில் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையிலே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நம்மளோட 500வது வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் டைம் மாற்றி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க 500th வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஈவினிங் எப்போதும் போல் 8:30க்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்சஸ், அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நான் எப்படி பணம் ஒரு வருஷமாக சேமித்தேன், அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரோட பட்ஜெட் என்ன, எப்படி நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு ஷாப் பண்ணி அதிகமாக பணம் சேமித்தோம், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் vlog. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் கவர் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிலே பண்ணாமல் ஒவ்வொன்றையாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ சேமித்தேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் பார்த்திங்கன்னா எப்படி சேமித்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்போதுமே போன நவம்பரோட கிறிஸ்மஸ் சேவிங் முடிஞ்சிடும். போன டிசம்பர், அதாவது டிசம்பர் 2022லேருந்து நவம்பர் 2023 வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ்க்கு நான் சேமிக்க ஆரம்பிச்சிடுவேன். எப்படின்னா மாதம் 1000 ரூபாய் என்னுடைய சேலரியிலிருந்தோ இல்லை என்னுடைய அதர் இன்கம்லேருந்தோ நான் எடுத்து வச்சுருவேன். நான் பொதுவாக பர்சனல் சேவிங்ஸ் நான் சேர்ப்பேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கம் இல்லாமல் எனக்கு வரக்கூடிய சில அமௌண்ட் அதிலிருந்தோ இல்லை என்னுடைய சேலரியிலிருந்தோ மாதம் 1000 ரூபாய் எடுத்து அதை எப்படி சேமிப்பேன்னா, பேங்க்கில் 1 இயர் ஆர்டியாக போட்டுருவேன். போன டிசம்பர் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த நவம்பர் முடிகிற மாதிரி 1 இயர் ஆர்டி பேங்க்கில் ஓப்பன் பண்ணி 1000 rupees மாதம் அதெல்லாம் கட்டிடுவேன். சம்பளத்துலேருந்து சில சமயம் கட்டுவேன், சில சமயம் பட்ஜெட் போட்டு சம்பளம் இல்லைன்னா என்னோட எக்ஸ்ட்ரா இன்கம்லேருந்து அதை கட்டிடுவேன். என்னோட எக்ஸ்ட்ரா இன்கம் பற்றின டீட்டெயில் எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அதை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் சேர்ப்பேன். ஆர்டியாக தான் நான் சேர்ப்பேன். ஏன் அப்படின்னா, நான் ஆர்டி போடாமல் நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக நான் சேர்த்து வச்சுருந்தேன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அதை தொட்டுருவேன். ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்சஸுக்கு எனக்கு 10,000 ரூபாய் கண்டிப்பாக ஆகும். அந்த 10,000 ரூபாய்க்காக நான் எப்போதுமே ஆர்டி பார்த்திங்கன்னா 12,000 ரூபாய், ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் போட்டோம், 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாயாக சேமிச்சிடுவேன். இதுதான் என்னுடைய ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்சஸ்க்கு சேமிக்கக்கூடிய முறை. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு என்னோட பட்ஜெட். ஸோ டிசம்பர் 2022லேருந்து நவம்பர் 2023 நான் ஆர்டி போட்டேன். ஆர்டி மூலமாக எனக்கு கிடச்சிது 12,475 ரூபா. 12,000 ரூபா நான் கட்டினேன், 475 ரூபா எனக்கு வட்டி கிடச்சிருக்கு. அந்த வட்டி அமௌண்ட், அதாவது மொத்தம் 12,475லேருந்து அந்த 2,475 10,000 ரூபாய் ரவுண்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 2,475 எமர்ஜென்சி அமௌண்ட்டு தனியாக எடுத்து வச்சுடுவேன். ஃபெஸ்டிவல் எக்ஸ்பென்சஸில் எமர்ஜென்சி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய்க்கு நான் பட்ஜெட் போட போகிறேன். அந்த பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு நான் செய்ய வேண்டியது என்ன செய்வேன் அப்படின்னா, சேவிங்ஸ் ஒரு 1000 ரூபாய் எடுத்து வச்சுருவேன். என்னடா நீங்கள் செலவு தான் பண்ண போகிறீங்க, இதுலேயும் மறுபடியும் சேவிங்ஸ் வரீங்களா நினைக்காதீங்க. எப்போதுமே ஒரு பங்கு சேவிங்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பட்ஜெட்டை போட ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சொல்லலாம், எமர்ஜென்சின்னு 2,475 ரூபா எடுத்து வச்சிருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு மறுபடியும் சேவிங்ஸ்னு. பரவாயில்ல, நம்ம எப்போதுமே ஒரு பட்ஜெட்டை போட்டுருவோம். செலவு பண்ணாமல் ஒரு பகுதி எப்போதுமே இருக்கணும், ஒரு பகுதியோ 2 பகுதியோ. அதுக்காக தான் நான் சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறேன். ட்ரெஸ்ஸுக்கு மேஜர் பங்கு ஆகிடும். 10,000 ரூபாயில் 1000 ரூபா சேவிங்ஸ் போயிடுச்சு. ட்ரெஸ்ஸுக்கு 6,000 ரூபா ஒதுக்கிடுவேன். எனக்கும் என்னோடய ஒய்ஃபுக்கும் 2,000 ரூபாய் கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸு நியூ இயர் ட்ரெஸ்ஸுக்கு சேர்த்து. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா 1,000 rupees அவங்களுக்கு 2 செட்டு ட்ரெஸ், ஒன்று நியூ இயருக்கு, இன்னொன்று கிறிஸ்மஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு அவ்வளோதான் பட்ஜெட், 1,000 தான். அதுக்கப்புறம் கேக் அண்ட் ஸ்நாக்ஸ். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கேக்கு ப்ளஸ் ஸ்நாக்ஸ் எப்போதுமே கொடுப்போம் இல்லையா. இப்போ நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் ரிட்டனாக கொடுப்போம். ஸோ அதுக்கு எப்போதும் கேக் வாங்குறதுக்கு ப்ளம் கேக் ஆர்டர் பண்ணிடுவோம். அதுக்கு ப்ளம் கேக் அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1,500 ஆகிடும். அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஃபீஸ்ட். கிறிஸ்மஸ் அன்னைக்கு சமைக்கக்கூடிய சாப்பாடு, நியூ இயர் அன்னைக்கு சமைக்கக்கூடிய சாப்பாடுக்கு நான் அமௌண்ட்டு தனியாக 1000 ரூபாய் எடுத்து வச்சுடுவேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா மெயினாக பாஸ்மதி, அதாவது பிரியாணி ரைஸாக இருக்கட்டும், மட்டன் சிக்கன் வாங்குறதா இருக்கட்டும், இந்த அமௌண்ட்லேருந்து தான் எடுத்துப்பேன். யூஸ்வலாக நான்வெஜ்னு ஒதுக்கி வச்சுருப்போம் இல்லையா, அதுலேருந்து எடுக்க மாட்டேன். ஏன்னா ரெண்டுமே மாத கடைசியில் வரதுனால நம்மக்கிட்ட பணம் இருக்காது. அதனால கிறிஸ்மஸ் பட்ஜெட்லேயே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஃபீஸ்ட்டுக்கும் தனியாக அமௌண்ட் ஒதுக்கி வச்சுடுவேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயருக்கு 2 சர்வீசஸ்க்குமே என்னால் வண்டியில் 4 பேரும் போக முடியாது. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் சர்ச் எங்கள் வீட்டிலேருந்து, அதனால் கண்டிப்பாக ஆட்டோ புக் பண்ணி தான் போவோம். கிறிஸ்மஸ்க்கு 2 சர்வீஸ் போகணும், நியூ இயருக்கு 2 சர்வீஸ் போகணும். ஸோ அதனால் மொத்தமாக ஆட்டோக்கு எனக்கு 500 கிட்ட வந்துடும். ஓலோ புக் பண்ணி போயிடுவேன். 500 தான் வரும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக 500 எடுத்து வச்சுடுவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் செலிப்ரேஷனுக்கான பட்ஜெட். இந்த அமௌண்ட்டு சேவிங்ஸ் ப்ளஸ் எமர்ஜென்சி இது தவிர்த்து வேறு ஏதாவது செலவுகள் வந்துச்சு, இப்போ நம்ம சில பேருக்கு மறந்துடுவோம், இல்லை விலை ஏற்றமாக இருக்கும், ஏதாவது முன்ன பின்ன ஆகும், இல்லை யாராவது கெஸ்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வருவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு 3475 ரூபா தனியாக வச்சுருப்பேன். அது செலவானதான், இல்லைன்னா இதுவும் சேமிப்பு கணக்கில் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கான ஷாப்பிங் வந்து நாங்கள் அமேசான்லேயே முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 2 கவுன் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்து பாப்பாவுக்கு எடுத்தோம். ஒன்று வந்து நியூ இயருக்கு, ஒன்று வந்து கிறிஸ்மஸ்க்கு. ஒரு கவுன் வந்து பார்த்திங்கன்னா 523க்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 367க்கு அவள் ஆல்ரெடி நிறைய நாள் கேட்டுட்ருந்தேன் இன்னொரு கலர், அது வந்து பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு எடுத்திருக்கோம். ஸோ 2 கவுன், ஒன்று ஃப்ராக், ரெண்டுமே ஒன்று கவுன் ஒன்று ஃப்ராக் மாடல், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பாப்பாவுக்கு முடிச்சாச்சு. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 599க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட் அண்ட் பேண்ட் செட்டு அது ஒன்று எடுத்தோம். இன்னொன்று வந்து அவனுக்கு ஆல்ரெடி போடாமல் ஒரு ஜீன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஜீன்ஸ்க்கு மேட்சாக வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஆஃபராக 2 டிஷர்ட், ஒரு மஸ்டர்ட் கலரும் ஆஷ் கலரும் இருந்துச்சு. ஸோ அது வந்து 370 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அதை ஆர்டர் பண்ணிட்டோம். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே குவாலிட்டியாக வந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்குகிறேன். இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து தான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. ஹோல்சேல் கடையில் தான் எடுப்பேன். ஸோ சுத்தமாக முடியல, எங்களால் போய் எடுக்கிறதுக்கோ டைம் இல்லை. உங்களுக்கே தெரியும், ஒய்ஃபு கொஞ்சம் முடியாமல் இருந்துச்சுன்னு. இப்போ ஆன்லைனில் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு பணமும் எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வந்துச்சு. குவாலிட்டி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் ரேட்டிங்லாம் பார்த்து ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் எடுத்தேன். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நல்ல டிசைனாக இருந்துச்சு. கிளாத்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா தம்பிக்கு ட்ரெஸ்ஸுக்கு தான் ரொம்ப செலவாகும். அவனுக்கு தான் மற்ற எல்லாருக்கும் கரெக்டாக பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். தம்பிக்கு மட்டும்தான் என்றைக்குமே பட்ஜெட்டை விட்டு தாண்டும். ஆனால் இந்த தடவை எல்லாமே சால்வ் ஆகிடுச்சு. 2 பேருக்கும் 2000 ரூபாய் 1000 ரூபாய் ஒதுக்கியிருந்தோம். இவங்க 2 பேருக்கும் 1859 ரூபாய்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிறிஸ்மஸ் விலாக் பார்க்கலாம். நாங்கள் 24th நைட்டே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் 25th ஊரில் இருக்க மாட்டோம். 24th நைட்டே வந்து சர்வீஸ்லாம் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்து தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 25th காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே இல்லை, ட்ரிச்சியில் இல்லை, எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா என் ஒய்ஃபு சொன்னாங்க இப்போ தான் ஒரு 2 வாரமாக ரொம்ப முடியாமல் இருந்து, சரி போய் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு வரட்டும் அவங்க அம்மா வீட்டில், நியூ இயர் வரைக்கும் எனக்கு காலேஜ் ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ்க்கே நீங்கள் வந்துடுங்க, எங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரீட் சாப்பிட்டுக்கலாம், இங்கே இந்த தடவை கிறிஸ்மஸ்க்கு இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக வந்து ஃபஸ்ட் கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் நான் போனதே கிடையாது. எங்கள் வீட்டில் தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். சரி, அவங்களும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, இவங்களுக்கும் 1 டே ரெஸ்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே வந்து கிறிஸ்மஸ்க்கு எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டோம். அதனால் மார்னிங்கே எழுந்திரிச்சு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாங்க. நிறைய பேர் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப் கொடுங்க, அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுங்கன்னு சொல்லி நிறைய ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பி. மார்னிங் அங்கே போய் இறங்கிட்டோம். ஸோ மார்னிங் சாப்பாடே அங்கே தான். இட்லி, சிக்கன் கிரேவி, அப்புறம் வந்து கார சட்னி வச்சுருந்தாங்க. ட்ராவல் போயிட்டு வரதுனால இட்லியே போதும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்மஸ் ஃபீஸ்ட் வந்து அவங்க தான் எங்களுக்கு வச்சாங்க. மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஐட்டம்லாம் இனிமேல் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக பசங்களுக்கு சிக்கன் பிடிக்கும் அப்படின்னாலே அவங்க பாட்டி வந்து சிக்கன் செஞ்சு வச்சுருவாங்க. அவங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணுங்கிறதுனால ஸ்பைஸியாக சிக்கன் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு அவங்க வீட்டில் ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. இன்னொருத்தவங்க கையால் சமைச்சு சாப்பிட்றதே டேஸ்ட் தான். அதுவும் என் ஒய்ஃபுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கையால் சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் சிக்கன் கொஞ்சம் காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காரம் ஆட் பண்ணி கொஞ்சம் அதை மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் கிறிஸ்மஸ் விலாக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். எங்கள் மாமியார் வீட்டில் தான் நாங்கள் கொண்டாடினோம். அவங்கெல்லாம் மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அவங்கள அங்கேயே விட்டுட்டு 1 வீக் கழிச்சு தான் வருவாங்க. பசங்களுக்கும் லீவு. ஸோ அவங்களும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரட்டும். நான் வந்து பேக் டு ட்ரிச்சி வந்துட்டேன். ஏன்னா நாளையிலேருந்து எனக்கு டியூட்டி போகணும். 1 வாரம் நானே தான் சமைச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ் விலாகு. மதியம் வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போல் நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க ஃபேமிலியோடு நாங்கள் போனது வந்து அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. 2 வீக்ஸ் ஹாஸ்பிட்டல், பிளட் டெஸ்ட்டு அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருந்தது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எவ்வளோ கரிசனையாக நீங்கள் வந்து அத்தனை கமெண்ட்ஸ் அண்ட் அவ்வளோ மெயில்ஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து அந்த பட்ஜெட் டைரி வரல எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. முக்கால்வாசி பேருக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். நிறைய பேரோட மெயில் நான் ரிசீவ் பண்ண எல்லாருக்குமே அனுப்பிச்சிட்டேன். நிறைய பேர் உங்கள் மெயில் நாங்கள் அனுப்பிச்சோம், பட்ஜெட் வரல, பட்ஜெட் டைரி வரலன்னு ஒரு 3 பேர் சொல்லியிருக்கீங்க. புவனா சிஸ்டர், அப்புறம் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட மெயில் ஐடியை டைப் பண்ணிடுங்க. நான் டேரெக்டாக உங்கள் மெயில் ஐடியை அப்படியே காப்பி பண்ணி என்னோடய மெயில் ஐடியிலேருந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.